இன்று குடியரசு தினம். கொஞ்சம் காலம் பின்னோக்கி போய் பார்த்தால் 50களில் வந்த நம் நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒருவர் இந்த குடியரசு தினம் வந்து ஒரு கருப்பு தினம், அது வந்து மாகாணங்களை, அப்ப மாகாணமா தானே இருந்தது, மாகாணங்களை ஒரு பஞ்சாயத்தாக சுருக்க முயற்சி அப்படின்னு சொன்னார். சொன்னவர் பேர் வந்து ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு. அவர் பேரும் பழனிசாமி. அந்த பழனிசாமி யாருன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சென்னை மாவட்ட செயலாளர். இன்னும் சொல்ல போனா திமுக தொடக்க நாளான அன்று தலைமை தாங்கியவரே இதே பழனிசாமி தான். அப்பெல்லாம் நல்ல பழனிசாமி இருந்திருக்காங்க. அதை வந்து மக்களுக்கு தெரிவிப்போம். பொதுவா குடியரசு தினம்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும். 1950 இந்தியா ஒரு நாடு அப்படின்னு அறிவிக்கப்பட்டதே இந்த குடியரசு தினத்துக்கு முன்னாடி தான். அதுக்கு முன்னாடி இருந்தது ஒரு இடைக்கால ஏற்பாடு. வெள்ளைக்காரன் விட்டுட்டு போயிட்டானா ஒரு 2.5 வருஷத்துக்கு இருந்தது இடைக்கால ஏற்பாடு. இந்தியாங்கிற நாடு எந்த பேரில் இருக்க போகுது, என்ன மாதிரியான ஒரு நாடாக இருக்க போகுது அப்படிங்கிறது அந்த அரசியலமைப்பு சட்டம். அதை வந்து அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்குனார். அவர் தலைமையிலான குழு உருவாக்கிச்சு. அதில் சொல்லப்பட்ட விஷயத்தின்படி தான் நாம் இப்போ நடந்துக்கிறோமா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம். இந்தியா என்கிற நாடு ஒரு செக்யூலராக மதசார்பற்ற ஒரு நாடாக இருக்கும் அப்படின்னு தான் அரசியலமைப்பு சட்டத்தில் உறுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த குடியரசு நாளை நாம் கொண்டாடும் போது நமக்கே சந்தேகம் வருகிறது. நம்ம நாடு வந்து மதசார்பற்ற நாடாகத்தான் இருக்கிறதா, அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்ட மாதிரியான ஒரு நாடாகத்தான் இருக்கிறதாங்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறது. இதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு போக்கு. இதில் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வந்து பல காலமாக கட்சி தொடங்கிலேருந்தே கேட்டுட்டு இருக்கு. அது வந்து திராவிட நாடு கோரிக்கை வைத்த போதும் சரி, அதை கைவிட்ட போதும் சரி, கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வந்து காலமாக கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அண்ணா வந்து திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டாலும் மாநில சுயாட்சி என்ற கோரிக்கையை கை வைத்தார். கலைஞர் அதுக்காக ராஜமன்னார் குழு கமிட்டி வச்சு இது வரையும் பேசு பொருளாவே இருக்கு. நம்ம இவங்க என்ன இப்போ உடனே நம்ம கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் நம்ம ஒண்ணு சொன்னா உடனே அம்பேத்கருக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து இல்ல, அப்படி கிடையாது. அவரே வந்து சொல்லியிருக்காரு, எந்த ஒரு நல்ல கான்ஸ்டியூஷனாக இருந்தாலும் அது குரங்கு கைகளில் எல்லாம் சிக்கிவிட்டால் என்ன நடக்கும்ன்றத அவரே சொல்லியிருக்காரு. இன்னும் சொல்லப்போனா மனுஸ்மிருதியை எரிப்பது போல் நானே கூட கொளுத்துவேன் அப்படின்றதையும் அம்பேத்கர் வந்து சொல்லியிருக்காரு. 75 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்டது. அதுல வந்து அந்தந்த காலகட்டம் சூழல் இதுக்கு ஏற்ப சில திருத்தங்களை செய்வதில் வந்து பெருசா வந்து எந்த விதமான ஒரு குழப்பமும் கிடையாது. இப்ப நம் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்னா வந்து மக்கள் பயப்படுறபடி ஒரு பட்டியல் சமூக மக்களுக்கு என்ன சட்டங்கள் இருக்கோ அதையெல்லாம் மாத்தணும்னு திராவிட முன்னேற்ற கழகம் கேட்கல. மாநிலங்களுக்கான அதிக அதிகாரங்களை வேண்டும் அப்படின்றதான் நம்ம கேட்கிறோம். ஏன்னா சுதந்திரத்துக்கு முன்பு நீதி கட்சி காலத்துலனா இருந்த இரட்டையாட்சி முறையில இருந்த அதிகாரம் கூட இப்ப இல்ல. அம்பேத்கர் கான்ஸ்டிடியூஷன் டிராஃப்ட் பண்ணப்ப கொஞ்சம் போச்சு, இப்ப மொத்தமாவே இல்ல. பிஜேபி ஆட்சியில சுத்தமா கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா அமெரிக்கா வந்து ஒரு ஃபெடரல் செட்டப் கண்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க. அந்த நாட்டுல ட்ரம்ப் ஒரு கொள்கை முடிவு எடுக்கிறார். ட்ரம்ப் வந்து சென்ட்ரல், அவர் ஒரு கொள்கை முடிவு எடுக்கிறார். மயிரா போச்சுன்னு சொல்லிட்டு கலிபோர்னியா அதற்கு நேரெதிரான ஒரு கொள்கை முடிவை. ஏன்னா எங்க ஊர்ல வாழக்கூடிய மக்கள் எங்களுடைய நலனை சார்ந்துதான் நான் கொள்கை முடிவு எடுக்க முடியும். நீ வாஷிங்டன்ல உட்காந்துட்டு போடுற சட்டத்தெல்லாம் நான் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கலிபோர்னியா ஒரு முடிவு. கலிபோர்னியா வந்து அங்க இருக்கிற தமிழ்நாடு மாதிரிதான். ஏன்னா அவன் கோவிட் அப்ப கூட அட்டானமஸ் ஸ்டேட்னு தன்னைத்தானே அறிவிச்சுக்கிட்டான் இல்லையா? அதே மாதிரி இப்ப ஏன் வெளில வரானா, எனக்கு வந்து இது கொடுக்கல, எது நோபல் பரிசு கொடுக்கல, அதனால ஹூ வேண்டாம் அது வேண்டான்ட்டு வெளியில வராரு. வேர்ல்டு ஹெல்த் ஹூங்கிறது என்ன? அது ஒரு அட்வைசரி போர்டு. ஏதாவது ஒரு நாட்டுல வந்து நிறைய நோய்கள்லாம் வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஏன் அங்க அந்த நோய் பரவுது, அது பரவாம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்னு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த ஹூ அமைப்புல இருந்து ட்ரம்ப் வெளியேறினாலும் நான் வந்து அதுலதான் தொடருவேன் அப்படின்னு கலிபோர்னியா வந்து ஒரு சுயநிர்ணய முயற்சியில் ஈடுபட்டு உண்மையிலேயே பாராட்டுக்கள். அடுத்ததா வந்தா நேத்து வந்து செயற்குழு பொதுக்குழு கூட்டம். செயற்குழுவா பொதுக்குழு ஏதோ ஒரு சத்தமா இருந்தது. விசில் சவுண்டா கேட்டுச்சு. மகாபலிபுரம் சைடு எவனோ போவே முடியல. விடுமுறை நாளும் மதுமா அந்த பக்கமே போக முடியல. செங்ஸ் வந்து விசில்னா அடிக்காதீங்க, தூங்குறவங்க காதுகிட்டன்னு சொன்னா அதுக்கப்புறம் பேசணும் மாவட்ட செயலாளர், ஐயா நீங்க கம்முன்னு இருங்க, நாங்க அப்படிதான். வயசானவங்க காது பக்கத்துல போய் அடிக்காதீங்கன்னு சொல்றாரு. இவர் செங்கோட்டையன் எவ்வளவு வயசாகுது? செங்கோட்டையன் பேசும்போதே அடிச்சுட்டு இருக்காங்க அவங்க. இல்ல, அவருக்கு டிஸ்டர்ப் ஆயிருக்குது. விசில் சத்தம் வந்து வீட்டுல தூங்கிட்டு இருந்திருக்கிறாரு அவரு பண்ண வீட்டுல. பக்கத்துல போய் எவனோ காதுல ஓய் ஓய் ஓயின்னு அடிச்சிருக்கிறான்.
அவருக்கு அல்லு கழண்டிடுச்சு அவருக்கு. அதான் சொல்லி அந்த அனுபவத்தை தான் சொல்லி சொல்றாரு. இன்னொன்னு நியூசன்ஸ் கிரியேட் பண்றானுங்க, இவங்க இப்படியே பண்ணட்டும். இல்லை அதை பார்த்தோம் நம்ம வந்து ஒரு மீடியா பெண்மணி ஒருத்தவங்க வந்து அதை எடுத்து போட்டுருந்தாங்க, வீடியோவை எடுத்து ஃபேஸ்புக்கில் லைவாக போட்டுருந்தாங்க. இவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னா, பஸ்ஸில் போகிற பொண்ணுங்கள்லாம் இருக்குல்ல, அதுங்கெல்லாம் பார்த்து விசில் அடிக்கிறானுங்க, அதை ஸ்டாக்கிங் பண்ணுறானுங்க. இந்த மாதிரி மோசமாக நடந்துக்கிறான்னு சொன்னால் நாங்கள் எங்கள் கட்சி சின்னத்தை தானே அடிக்கிறோம் அப்படின்றானுங்க. இந்த பொறுக்கிங்களுக்கு வந்து இப்படி ஒரு சின்னத்தை கொடுத்துட்டு தேர்தல் வரைக்கும் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இப்போ சீமானுக்கு கரும்பு சின்னம் ஒரு தடவை ஒதுக்குனாங்களா, அது அவன் கரும்பு போய் கொடுத்தா கூட எல்லாரும் வாங்கிட்டு மகிழ்ச்சியா, நம்ம கூட கொடுத்தா வாங்கிட்டு போவோம். விசில் கொடுத்தா என்ன பண்றது, குழந்தைங்க விசில் எல்லாம் முழுங்குது. அதை பத்தி செய்தித்தாள்கள்ல ஒரு 4-5 நாட்களா பாக்குற மிக அதிகமாக இந்த செய்திகள் வருது. அதுக்கு என்ன காரணம்? இவனுங்களுக்கு விசில் சின்னம் கொடுத்ததுக்கு பிறகுதான் இந்த செய்திகள் அதிகரிக்குதுன்னா அதுக்கு என்ன காரணம்? போற வர குழந்தைங்க கிட்ட எல்லாம் வந்து அந்த குழந்தைங்களுக்கு அடிக்க தெரியுமோ என்னவோ, அதுங்க கிட்ட விசில கையில கொடுக்குறதுன்னு இந்த பொறுக்கிங்க இந்த மாதிரி வெறியாட்டம் ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. அடுத்ததா வந்தீங்கன்னா திருவாளர் ஆதவ அர்ஜுனா பச்சோந்தி, என்ன வேணா திட்டலாம், அவனை உழைச்சு ஒரு பைசா கூட சம்பாதிக்காம அவங்க மச்சானுங்களே திட்டுறானுங்க. நம்ம திட்டது என்ன வேண்டிய? மாமனார் லிட்டில் பிரின்ஸா வாழ்ற நீ விசிகா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில வெறும் 20 பேர்கள் தான் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ற. 21 ஆளாதான் போய் சேர்ந்தியா? ஏத்தி விட்ட ஏனியை எட்டி வைக்கிற கதை. இவன் வாழ்க்கையில் ஆதவ அர்ஜுனா யாருன்னு எப்பங்க தெரியும் உங்களுக்கும் எனக்கும்? விசிகால பொறுப்பு கொடுத்த அப்புறம் தானே தெரியும். நீ வந்து சொல்ற விசிகால 20 பேர் தான் இருக்காங்க சொல்லிட்டு உனக்கு பேக் ஃபயர் ஆகுதுன்னு அதை வந்து திமுக வந்து திருச்சி. ஏன்டா நீ பேசுனது வீடியோ சுத்துது, நீ தானே பேசுன. அண்ணன் திருமானன் அவர்களே, நீங்க என்ன எவ்வளவுனா திட்டிக்கோங்க, ஆனா உங்க கட்சி மாறி ரொம்ப நாள் ஆச்சுங்க. அங்க நீங்களும் ஒரு 20 பேர் மட்டும்தான் இருக்கீங்க உங்க கட்சியில. நாங்க ஏன் உங்களுக்கு பதில் கொடுக்க மாட்டேங்கிறோம்னா, ஒரு 20-30 கட்சி தலைவர்கள் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஆனா தொண்டர்கள் மொத்தமா இங்க மாறிட்டாங்க. இல்ல நீ வாய் குவிக்கும் போது பின்னாடி யாரும் தவறாக புரிந்து கொண்டா இருக்கலாம். இது எப்படிதான் தவறா புரிஞ்சுக்க முடியும்? உங்க கட்சியில 20 பேர் தான் இருக்காங்க, மேடையில பேசுற, இங்கிலீஷ்லயா பேசுற, ஹிந்திலயா பேசுற, எங்களுக்கு புரியாம இருக்கிறதுக்கு தமிழ்ல தானே பேசுன. இல்ல திருமா வந்து இப்ப இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கூட தெரியாத சில விஷயங்கள்னு ஒண்ணு இருக்கு. அவர் தலித் பேந்தரோட அமைப்புல அந்த காலத்துல வந்து இப்ப 40 ஆண்டுகளுக்கு முன்பே தலித் பேந்தர் அமைப்புல அவர் வந்து தீவிரமாக இருந்தார், ஒரு தலைவராக இருந்தவர். பின்னாட்களில் தான் அது விடுதலை சிறுத்தைகள் தொண்டராக சேர்ந்து படிப்படியாக மேலேறி தமிழ் மாநிலத்துடைய தலைமை வரைக்கும் வந்தவர். அவர் வந்து அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடங்கி இன்னைக்கு வந்து 2 எம்பிகளும் 4 எம்எல்ஏக்களும் வந்து ஒரு பேரறிஞர் அண்ணாவுடைய பயணம் மாதிரி தான். திகாவில் இருந்து அவர் பயணித்து தனி இயக்கம் கண்டதுங்கிற மாதிரி தான் இந்த அகில இந்திய அமைப்பான தலித் பேந்தர்ல சேர்ந்து அதில் ஒரு தொண்டனாக சேர்ந்து உழைத்து மாநில அளவில் பொறுப்புகளை பெற்று அதற்கு பிறகு தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருந்த அந்த தொண்டர்களையும் அந்த அமைப்பையும் வைத்து தனியா ஒரு கட்சியை வந்து அவரோட ஒரு பெரிய வரலாறு. ஆமா, அவரோட எல்லா முடிவுகளும் நம்மளோட ஒத்து போகுதுன்னா இல்ல, அவரோட கிடையாது. ஏன்னா அவர் வந்து அதிதீவிரமாக விடுதலை புலிகள் அது அவரோட நிலைப்பாடு, தப்புன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இது பூரண மதுவிலக்குன்றது அதுல நமக்கு மாற்று கருத்துக்கள் உண்டு. ஆனாலும் அவர் பேசிக் கோரா வந்து அவருக்கு திராவிட இயக்க சிந்தனைகள் உண்டு. அவர் திராவிட இயக்கத்தில் பயணித்தவர், மாணவர் அணியிலே இருந்தவர் இல்லையா? அவர் வந்து அவரோட போராட்ட வரலாறு என்னன்னு தெரியுமா? ஒன்றும் இல்லை, நான் ஸ்கூல் படிக்கும் போது நான் பார்த்துருக்கேன். ஒரு மாட்டு வண்டி மேலே ஏறி ஸ்கூல் கிரவுண்ட்ல நின்று பேசியிருக்காரு. எப்பன்னா அந்த திண்ணியத்துல வந்து வாயில வந்து மலத்தை திணிச்சப்போ ஏடிஎம்கே கவர்மெண்ட் அப்ப வந்து அப்பையும் திணிச்சவன் வந்து சாதி இந்து கேஸ்ட் எல்லாம் சொல்லாம இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னன்னு அம்பேத்கர் என்ன சொல்றாரு, இதுல எல்லாம் எப்படி பெரியார் வந்து போராடினார் அப்படின்றதான் சொல்லி அந்த ஒரு மாஸ் கிரௌட வந்து எஜுகேட் பண்ணார். விசில் அடிச்சான் குஞ்சு. நீ வந்து அவரை பேசக்கூடிய அளவுக்கு, அவர் கட்சியை பேசக்கூடிய அளவுக்கு நீ என்ன பெரிய பொறுப்பா கேட்குறோம்? இல்லைங்க, அவர் வந்து கட்சியை வந்து ஆரம்பிச்சதுல தொடங்கி அவர் வந்து இப்பவும் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சீட்டே வேணாம், தேர்தலில் நிற்கிறது ஜெயிக்கிறது இதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. நான் வந்து என்னுடைய கொள்கைக்கு எதிராக பயணிக்க வேண்டி இருந்தால், இந்த தேர்தல் அரசியலால் பயணிக்க வேண்டி இருந்தால், அப்போ வந்து நான் வந்து எனக்கு வந்து பதவியே வேண்டாம், கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒதுங்கி போயிடுவேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. கல்யாணமே பண்ணாத மனுஷன், நீ வந்து கல்யாணத்தால பயனடைஞ்ச மனுஷன், நீ அவரை வந்து சொல்லலாமா? கல்யாணம் ஆகல, நீ என்னவா இருந்திருப்ப? பிடி வாத்தியாரா ஒரு ஸ்கூல்ல இருந்திருப்ப, இருந்த நீனு ஸ்விம்மிங் பூல்ல. அதான உண்மை. இல்ல அதெல்லாம் பேசலாம் நல்லா இருக்காது. நல்லா இருக்கும், பேசுவோம்.
இல்லையா? இன்னும் கொஞ்ச நாள்ல விஜய் வந்து இவன் எப்படி எல்லாம் பேசுவான்றத விஜயே எல்லாம் ஒரு இவன் பேசுவான், கண்டிப்பா பேசுவான். இது நடக்க போகுது. அன்னைக்கு விசில் அடிச்ச குஞ்சுகள் என்ன பண்ண போறானுங்க அப்படிங்கறத நம்மளுக்கு வந்து $1 மில்லியன் கொஸ்டின். எவனுமே கண்டிக்கலையே இல்லையா? எவனுமே அவர் திருமா வந்து அந்த அண்ணல் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாக்கு வரல, அவருக்கு மனசெல்லாம் இங்கதான் இருக்குன்னு சொன்ன விஜய் இல்லையா? அப்பெல்லாம் வந்து பேசிட்டு இவன் இப்படி பேசும்போது திடீர்னு வந்து அப்படியே அம்பேத்கருடைய தொண்டரடி பொடி ஆழ்வார் மாதிரியே நடிச்சான் பாத்தீங்களா விசிகாவில் இருந்தப்ப. இன்னைக்கு என்னடானா அம்பேத்கர்ங்கிற பேர் கூட அவன் வாயில வரமாட்டேங்குது. விஜயை விட பெரிய தலைவர்களாக இவர்களாம் அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அவனுக்கு வாய்க்கொழுப்பு ஏறி போயிருக்குது. ஒன்றும் இல்லை. இப்போ இந்த திருமா வந்து அதிகாரத்தில் பங்குன்னு கேட்குறாருன்னா அது அவரோட நிலைப்பாடு. அவரே திமுகவில் இருந்திருந்தாருன்னா அவர் வந்து இன்னைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்திருக்கலாம், இல்லை வேற ஒரு போர்ட்ஃபோலியோக்கு மினிஸ்டரா இருந்திருக்கலாம். அது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கை உண்டு. அவங்க கேட்கறது என்னன்னா ஸ்டேட்லயும் கோயலேஷன் கவர்மெண்ட், ஓகே, ஃபெடரேஷன் வேற, கூட்டாட்சின்றது வேற. அதான் நம்மளுடைய இதுவும் அவங்களோடதும் வேற வேறதான். ஆனாலும் நம்ம சேர்ந்து பயணிக்கிறோம்னா அதுக்கு ஒரு புது காரணம் இல்ல. அதான் சொல்றேன், கூட்டணி ஆட்சி வேற, கூட்டாட்சி வேற. கூட்டணி ஆட்சிங்கிறது கோயலேஷன் கவர்மெண்ட். இப்ப திமுக வந்து ஒன்றிய அரசோட இருந்தது வந்து கோயலேஷன் கவர்மெண்ட். கூட்டாட்சிங்கிறது ஃபெடரேஷன். கேரளால நடக்கிறது ஒரு கூட்டணி ஆட்சி தான். கூட்டணி ஆட்சி தான், அது வந்து கூட்டாட்சி கிடையாது. அதே மாதிரி ஸ்டேட் அட்டானமிங்கிறது மாநிலங்களுக்குள்ள அதிகாரங்கள் வேண்டும், மாநிலம் சுயமாக இயங்க வேண்டும் அப்படின்றதுதான் ஸ்டேட் அட்டானமி. இதுல கவர்னரே இருக்க கூடாதுங்கறத ஸ்டேட் அட்டானமி. சொல்லுங்க ஸ்டேட் அட்டானமி. இன்னொன்னு, நம்ம வந்து மாநிலத்தில் ஒரு கட்சி ஆட்சி முறையை தான் திமுக வந்து தொடர்ந்து இது பண்ணிட்டு இருக்கு. ஈவன் தோ மைனாரிட்டி கவர்மெண்டா 2006 முதல் 11 இருந்தாலும் அது ஒரு கட்சி ஆட்சி முறையில தான் இருக்கணும்ன்றத. ஏன்னா திமுகலயே எல்லாரும் இருக்காங்க, எல்லா சமூக மக்கள், ஓபிசி, எஸ்சி எல்லாருமே இருக்காங்க. அவங்களுக்கான ரெப்ரசன்டேஷனை திமுக கொடுக்கணும். இன்னொன்னு, திமுக தான் மெஜாரிட்டியா ஜெயிக்கும் போது திமுகவோட கொள்கை முடிவுகள் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இதுவா இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப காங்கிரஸ்ல இருந்து யாருக்காவது ஒரு பிரதிநிதித்துவம் கொடுத்தாங்கன்னா அவர்ல யாராவது மும்மொழி கொள்கையை ஆதரிக்கிறவரா இருந்தா அந்த அமைச்சரவை எப்படி இருக்கும்? சொல்ற கரெக்ட். இப்போ திமுகவில கூட்டணி ஆட்சிகளா இருக்கிறாங்க, இதுலயே அரிய வகை ஏழைகளுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய கட்சிகள் இருக்கு. சோ ரெண்டு கட்சிகளுக்கும் வந்து வெவ்வேறு சிந்தனை இருக்கிறது. அது போன்ற சிந்தனைகள் கொண்ட கட்சி இருந்து மாநிலத்துல வந்து ஒரு ஆட்சி அமைக்கப்பட்டால் அந்த ஆட்சி வந்து கந்தரகோலமாக இருக்கும் என்பது நம்ம நிலைப்பாடு. சரி, இதுக்கு வருவோம். நீ இப்ப வந்து விசிகா கூட திருமா கூட இருக்கும் போது முதல்வராக ஒரு தலித் இல்லையே அப்படின்னா பேசியிருந்தல்ல. இப்ப விஜய் வந்து முதல்வரா இல்ல, என் கட்சியில இருக்க வேற யாரோ ஒரு தலித் தான் முதல்வர் அப்படின்னு உன்னால சொல்ல முடியுமா? விஜய் கட்சியில யாராவது ஒரு தலித் தலைவர் இருக்கிறாருன்னு உன்னால சுட்டி காட்ட முடியுமா? பளிச்சுன்னு ஒரு தலித் தலைவர் இவர் இருக்காருப்பா எங்க கட்சியில, இவர்தான் வந்து சிஎம் ஆக போறாரு அப்படின்னு நீ சொல்ல பாப்போம். விஜய சொல்ல சொல்லு முடியாதுல்ல. இப்படி போய் ஒரு பச்சோந்தித்தனமா இருக்கிறது. நீ வெகு விரைவில் நீ வந்து கேம்ப கட்டிட்டு நீ வந்து நாக்பூர் போற. ஏற்கனவே வந்து டெல்லியில போய் பேசிட்டு வந்துட்டேன். என்ன பேசணும் ஏது பேசணுங்கிறது இன்னும் வெளிப்படையா தெரியல. நீ அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் என்ஐஏ பேரெல்லாம் ஜான் ஆரோக்கியசாமி சுத்தி சுழலுது இல்லையா? அதுக்கு முன்னாடி வந்து விஜய வந்து அந்த ரவுண்டுக்குள்ளே யாருமே கொண்டு வரல. இங்க மாநில அரசாங்கம் அமைச்ச எஸ்ஐடிலையும் அது மாதிரி கிடையாது. அதாவது கோர்ட் சொல்லி ஒரு எஸ்ஐடி அமைச்சாங்களே, அதுலயும் வந்து விஜய வந்து குற்றவாளி குண்டுக்குள்ள கொண்டு வரல. இந்த ஆதவ் அர்ஜுனா டெல்லிக்கு போனாப்ல, யாரை சந்திச்சு பேசினாப்ல, என்ன பேசினாப்லன்னு தெரியல. திடீர்னு பார்த்தா சிபிஐ விஜய வந்து கூப்பிட்டு விசாரிக்குது. விஜய வந்து குற்றவாளி வளையத்துல வச்சிருக்குது. இதுக்கு காரணம் வந்து ஆதவ் அர்ஜுனாவை தவிர்த்து வேற யாரும் இருக்க முடியாது. அடுத்ததான் நேற்று பேசின விஜய் ஸ்பீச்லையுமே ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லாத மாதிரி தான் இருந்தது. வழக்கமா 30 தடவை திமுக சொன்னாலும் திமுகவுமே ஒரு வலுவா எதிர்க்காத மாதிரி தான். எனக்கு அழுத்தம் இருக்குன்னா என்னை அழுத்த முடியுமா? ஆனா அழுத்தம் இருக்கு. கரூர் வரைக்கும் கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சுங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பஸ்ல ஒரு டைரக்டர் இருந்தாரு, வினோத் இருந்தாரு. அவரு ஆக்ஷன் ஸ்டார்ட் கேமரா அப்படின்னு சொன்னாரு. கட்டுன்னு சொல்ற வரைக்கும் அவர் வந்து கான்ஃபிடென்ட்டா பேசிட்டு இருந்தாரு. நேத்து வந்து அவருடைய செயல் வீரர் கூட்டம், இந்த செயல் வீரர் கூட்டம் அப்போ எதிரில் உட்காந்துட்டு பேரரசை உட்கார வச்சுட்டு ஸ்டார்ட் ஆக்ஷன் கேமரான்னு சொல்லியிருந்தாருன்னா நீங்க சொல்ற மாதிரி கான்ஃபிடென்ட்டா பேசியிருப்பாரு. ஏன்னா அவர் என்னங்க ஒரு தலைவராங்க, அவர் நடிகருங்க. அவர் வந்து நீங்க வந்து டைரக்டர் சொல்லி கொடுக்குறபடி நடிக்கக்கூடிய ஒரு நடிகருங்க. அவர்கிட்ட நீங்க இதெல்லாம் எதிர்பார்க்குறீங்க? இதுவரையும் மொழிப்போர் தியாகிகளுக்கு கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆச்சு. மொழிப்போர் தியாகிகள் பத்தி ஒரு பதிவு கூட போட்டது கிடையாது. இந்த வாட்டி ஏன் பதிவு போட்டோன்னா, பராசக்தி ரிலீஸ் ஆகியிருக்குது, படத்தை பார்த்தா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருந்தேன். அந்த வகையில வந்து பராசக்தியுடைய நோக்கம் வந்து நிறைவேறிடுச்சு. ஒரு தற்கூரி கூட மொழிப்போர்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு வந்துட்டு பதிவு போடக்கூடிய அளவுக்கு அந்த படம் வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி. நாஞ்சில் சம்பத் மொழிப்போர் தியாகிகள் பத்தினா பேசுறாரு, விசில் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த ஆளும் வந்து ஊன்ட்டு
இது பண்ணி பேசுறாரு. அப்புறம் பாதியிலே ஸ்பீச்சை உடனே முடிச்சிட்டு போயிட்டாரு. அவருக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவமா இருக்கும். நீண்ட காலமாக திராவிட இயக்கத்திலேயே பணிபுரிந்தவர். அவர் பேசும்போது எதிரில் அவருடைய பேச்சை வந்து உள்வாங்கிக்கூடிய அளவுல ஒரு அறிவு கொண்ட ஒரு கூட்டத்திடம் தான் அவர் இவ்வளவு நாளாக உரையாற்றி கொண்டிருந்தார். முதல் தடவையாக தற்கொலைகளை பார்க்கிறார். ஜூல உட்காந்து குரங்கு முன்னாடி பேசுற மாதிரி இருந்திருக்கும். போக்கிரி டைலாக் பேசியா, துப்பாக்கி டைலாக் பேசியான்னு சொல்லிட்டு இந்த வேலை சரி ஒரு சொல்லின் செல்வனாக இருந்த நாஞ்சில் சம்பத்தை பாடாப்படுத்துறானுங்க. இந்த முன்னாடி ஏடிஎம்கேல ஒரு எம்எல்ஏ இருந்தார்ல, ஜேசிடி பிரபாகர், வில்லிவாக்கம், குளத்தூர் அந்த ஏரியால கொஞ்சம் செல்வாக்கான ஆளு. அவரு போய் நேத்து போக்கிரி டைலாக்கு, சர்க்கார், வாரிசு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பேசி எம்ஜிஆர் ரசிகருங்க அவரு. அந்த காலத்து எம்ஜிஆர் ரசிகருங்க அவரு. இப்படிப்பட்ட நிலைமையில் அந்த கட்சி இருக்கிறது. அடுத்து நேத்து நடந்த மொழிப்போர் தியாகி கூட்டத்தில் எடப்பாடிய வந்து சிஎம்மும் டிசிஎம்மும் நல்லா சந்தனம் பூச்சி கொஞ்சம் கூட மதிக்கிறது கிடையாதுங்க. எதிர்கட்சி தலைவர் மதிக்கிற மாதிரி நடந்துக்கிறான் அந்த ஆளு. நேத்து பாருங்களேன், எடப்பாடியில ஒரு தியேட்டர்ல வந்து எல்லாருக்கும் ஃப்ரீ டிக்கெட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காப்ல எடப்பாடி பழனிசாமி. பராசக்திக்கு பண்ணியிருந்தா பரவாயில்லையா, திரௌபதி 2க்கு பண்ணியிருக்கிறாப்ல. கூட்டணி கட்சி அவங்கள வந்து குஷியா வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நேத்து ஒரு 2 காட்சியா, இன்னைக்கு ஒரு 3 காட்சியா, அந்த படத்தை எவனோ காசு கொடுத்து தியேட்டருக்கு போய் பாக்குறது இல்லைங்கிற ஒரு காரணத்தினால எடப்பாடி பழனிசாமி அங்க இருக்கக்கூடிய ஒரு தியேட்டரை வாடகைக்கு எடுத்து 5 காட்சிகள் மொத்தமா டிக்கெட்டை வாங்கி அங்க இருக்கிறவங்களாம் ஃப்ரீயா கொடுத்துருக்காப்ல அப்படின்னு சமூக வலைதளங்கள தகவல் வந்துட்டு. இது தண்டனை இல்ல, இது தண்டனை தான். இது இந்த போய் படத்தை பார்த்தவன் ஏற்கனவே ஓட்டு போடலாங்கிற ஐடியா இருக்கிறவங்க கூட இந்த படத்தை பார்த்தானா என்ன கதிக்கு ஆளாகும். கந்தன் மலை கூட போட்டுருக்கலாம். ஆமா, கந்தன் மலை கூட போட்டுருக்கலாம். பெரிய திரையில பாக்கணும்னு ஆசை இருக்குமா இருக்கா? நமக்கே இருக்குது. நம்ம வந்து சின்னதா ஒரு கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல பாக்குறோம். பெரிய ஸ்கிரீன்ல எச்ராஜாவுடைய அந்த மாஸ் ஆக்ஷன் அந்த மீசைய பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை நமக்கு இருக்குது. துப்பாக்கி என தூக்கும்போது பீச்ல விஜய் தூக்குன மாதிரி இருந்துச்சு. ஆமா, பயங்கரமா. அதாவது கேரியர் ஒரு உச்சத்துல இருந்து ஒருத்தர் போயிட்டாருன்னா கேரியர் உச்சத்துக்கு ஒருத்தர் புதுசா வந்திருக்கிறாரு. அவர்தான் எச்ராஜா. அவர்தான் தர்ம பௌராளி. சும்மா இல்லாம திரௌபதி 2 படத்தை வந்து ரிலீஸுக்கு முன்னாடி அந்த ஆளுக்கு போட்டோ காமிச்சு இந்த ஆளு படம் சூப்பரா இருக்குன்னு சொன்னதுமே, எச்ராஜா ஒரு படம் நல்லா இருக்குன்னு சொன்னா எவனாவது போய் பாப்பானா? அதுக்கப்புறம் வந்து இதுல புலம்பி வச்சிருக்காப்ல, வீடியோல அந்த டைரக்டர் புலம்பி வச்சிருக்காப்ல, என் படத்துக்கு யாருமே வரமாட்டேன்றாங்க, மங்காத்தா வந்ததுனாலதான் என் படத்துக்கு. அவன் என்ன நினைச்சான், மங்காத்தாக்கு எதிரா திரௌபதி 2 வந்தா அணில்கள் எல்லாம் நமக்கு ஆதரவு, ஏகோபித்த ஆதரவு கொடுப்பாங்க. எப்படிங்க கொடுப்பாங்க? அவங்களும் மனுஷன் தானே, மனுஷங்க. வாரிசு எல்லாம் திம்பாங்க, இதை திங்க முடியுமா? அதுக்கு அவங்களும் மனுஷனுங்க தானே. அவனுங்களுக்கு கொஞ்சம் நஞ்சமாத அறிவு இருக்கும்னு தானே நம்ம நம்ப வேண்டி இருக்கு. ஏன்னா கட்சியெல்லாம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க, இதெல்லாம் பார்த்து போட்டு கொடுக்க வேண்டிய ஒரு இது தானே. நேத்து வந்து திருப்பி மேட்ருக்கு வரும். நேத்து இருந்து டிசிஎம் சிஎம் இருந்துட்டு எடப்பாடி பழனிசாமியை நல்லா உபசரிச்சு அனுப்பிச்சிருக்காங்க. அவர் யார் தெரியுமா? இந்த கிரேட் 10 தொகுதி பழனிசாமி அப்படின்ட்டு சிஎம். எடப்பாடி பழனிசாமி அவர்களே, உங்களை ஏன் தகுதியை பத்தி கேக்குறீங்களே, உங்க தகுதி என்ன அப்படின்ட்டு தினகரன் சொன்னத 1000 தலைவாங்கி அபூர்வசிகாமணி மாதிரி 10 தேர்தல்ல தோத்து போன பல்லு பழனிசாமின்னு ஒரு பேரே வச்சிட்டாங்க. டெப்டி சிஎம் இருந்துட்டு இங்க இருந்து கொஸ்டின் த்ரோ பண்றாரு. நிர்வாகம்னா என்னன்னு தெரியுமா? டயரை நக்க சொன்னா நக்குவாரு அப்படின்னு யார் சொன்னா அப்படின்னா அங்க இருந்து சவுண்ட் வருது. முதல்ல பழனிசாமிய டேபிளுக்கு கீழே போட்டு உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் ஆயிட்டாரு, என்ன தகுதி இருக்கு அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று முன்தினம் பேசினார். என் தகுதி இருக்கட்டும், அதுக்கு வருவோம். முதல்ல உங்க தகுதி என்னன்னு, உங்க கூட இருக்காங்களே, இப்ப 4 நாளா கூட்டு சேர்ந்து சுத்துறீங்களே, இவங்க எல்லாம் என்னென்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? நான் என்னன்னு மட்டும் சொல்றேன், யார் சொன்னாங்கன்னு நீங்க கண்டுபிடிங்க. துரோகத்துக்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா திரு எடப்பாடி பழனிசாமிக்கு தான் கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, இன்னொன்னு சொல்லியிருக்கிறாரு, அவரோட கூட்டணி வைக்கிறதுக்கு சொன்னவர் யாரு? இன்னொருத்தர் இருக்கிறாரு, சொல்றேன், நீங்க யாரும் கண்டுபிடிங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நிர்வாகம்னா என்னன்னே தெரியாது, ஒரு கவுன்சிலர் ஆவது கூட அவருக்கு தகுதி கிடையாது. எடப்பாடி ஒரு டயர் நக்கி. சொன்னது யாரு? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, சத்தியமா இந்த தகுதி எல்லாம் எனக்கு கிடையாது. அதுக்கு முன்னாடி பழனிசாமி சீஃப் மினிஸ்டர் இருந்தாரு இல்லையா? என்ன இருந்தாலும் அவர் சீஃப் மினிஸ்டர்ப்பா, நம்ம பார்த்துதான் செய்யணும், பலமா தான் செய்யணும்னு இருந்தாங்க. அந்த வீடியோ தூக்கி போட்டார்ல ட்விட்டர்ல, உங்க லெவலுக்கு நம்மளுக்கு தொழில் தெரியாதுங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் பழனிசாமியை போறவங்கலாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இல்ல, அவரு தூத்துக்குடியில பண்ண பிரச்சாரம் ஒண்ணு ஃபேமஸா இருக்கும். எடப்பாடி பழனிசாமி குனிய சொன்னா குனிவாரு அப்படி சொன்னா கீழே அந்த தொண்டர்கள் வந்து என்ன பண்ண சொன்னா என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவரே பதறிட்டாரு.
அதுக்கப்புறம் கொஸ்டின் த்ரோ பண்றதே ஸ்டாப் பண்ணிட்டார். நேத்து வந்து திருப்பி ஆரம்பிச்சிட்டாரு. நேத்து இருந்துட்டு எடப்பாடி கூட கூட்டணி வச்சா கூட்டணி வைக்கிறதுக்கு பதிலா வேற ஏதாவது ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டது அது அவங்க இருந்து அங்க டிடிவி தினகரன்னது. அப்புறம் அண்ணாமலை எடப்பாடியை வந்து என்ன சொன்னது எல்லாத்தையும் கேட்டுட்டு நேத்து மொத்தமா வந்து கரைச்சி மேல ஊத்திட்டாங்க. முக்கியமா டெப்டி சிஎம் சொன்னது என்ன, அண்ணாமலை கிட்ட ஏதாவது வீடியோ இருக்குதா? யாரோடது? சும்மா கேட்டேன். நேத்து டெப்டி சிஎம் சொன்ன முக்கியமானது, எடப்பாடி ஆட்சி காலத்தில் எப்படி இருந்திருக்கும், இந்தி திணிச்சா வந்து 2000 கோடி தருவேன்னா அவர் ஒத்துருந்திருப்பாரு. ஆமா, வாய்ப்பு உண்டு தானே. சிஏஏ சட்டத்தை வந்து அவர் திணிச்சும் போது இதனால யாருக்கு பாதிப்புன்னு கேட்டாரு. இந்தி திணிப்புனால யாருக்கு லாபம்னா எடப்பாடி பழனிசாமி சம்பந்திக்கு மட்டும் தான் லாபம். இந்தி திணிப்புனால யாருக்கு நஷ்டம் அப்படின்னு கேட்கவும் வந்து எடப்பாடி பழனிசாமி கூச்சப்பட போறது இல்லை. அததான் வந்து நேற்று டெப்டி சிஎம் வந்து பேசியிருக்கார். எல்லாத்தையும் கொண்டு நீட்டுல தொடங்கி எல்லா விஷயங்களும் உள்ள உதயமுன் திட்டத்துல இருந்து எல்லாத்துக்கும் போய் ஒப்புதல் தெரிவிச்சுட்டு வந்த எடப்பாடி பழனிசாமி அமைச்சரவையில் இருந்த மாஃபாய் பாண்டியராஜன் இப்ப எங்க இருக்காருன்னே தெரியல, என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னே தெரியல. அண்ணா மும்மொழி கொள்கையை ஆதரிச்சாருன்னு சொன்னவன் அவனுக்கு வந்து தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் கொடுத்தது அந்த அசைன்மெண்ட்டை கரெக்டா போனா முடிச்சான், போயிட்டான். அவன் என்ன நானே தெரியல. இல்ல, இப்ப வரையும் ஜெயலலிதா இறப்பின் மீது சந்தேகம் இருப்பது வலுக்கிறதுக்கான காரணம் மாநில உரிமைகள் எல்லாம் பறி போனது அந்த அக்டோபர் டு டிசம்பர் 2016 முக்கியமா நவம்பர் மாசம் 10 நாள்ல தான் எல்லாத்தும் அப்ப டக்குன்னு உதயமின் ஸ்கீம் எல்லாத்துலயும் நமக்கு பெரிய லாஸ். குறிப்பா நீட்டு உள்ள வந்தது எவ்வளவு பெரிய லாஸ். நேத்து கூட நீயா நானான்னு ஒரு ப்ரோக்ராம் டிவில போடுறாங்க. அந்த ப்ரோக்ராம்ல பார்த்தா கிராமப்புறங்கள்ல போய் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய டாக்டர்ஸ் காமிக்கிறாங்க. நிறைய டாக்டர்கள் எல்லாருமே 50 வயதுக்கு உட்பட்டவர்களாக, பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களாகத்தான் நிறைய டாக்டர்கள் இருக்காங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி டாக்டர்னு போய் பார்த்தோம்னாலே வாங்கோ அப்படின்னு கூப்பிடக்கூடிய ஆட்களாக இருந்த நிலை மாறி இன்னைக்கு நம்மளை போல கருப்பு நிறத்துடன் நம்மளை போல சாதாரணமாக வாங்க பாஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கையை பிடிச்சி பார்க்கக்கூடிய, தீட்டு பார்க்காமல் கையை பிடிச்சி பார்க்கக்கூடிய டாக்டர்கள் ஏராளமானவர்கள் உருவாகி இருக்கிறார்கள். இந்த நீட்டு வந்ததுக்கு பிறகு இது போன்ற ஒரு காட்சியை நம்ம பார்க்க முடியுமா? ஒரே இடத்துல ஒரு 30-40 டாக்டர்களை காமிக்கும் போது இந்த டாக்டர்களில் பெரும்பாலானவர்கள் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட சமூகங்களை சார்ந்தவர்கள், வறிய நிலையிலிருந்து வந்தவர்கள். இவங்களுக்கெல்லாம் நுழைவுத் தேர்வு இருந்திருந்தா, இவர்களுக்கெல்லாம் நீட்டு இருந்திருந்தா இது போன்ற டாக்டர்கள் வந்திருப்பாங்களா? இது போல கிராமப்புறங்களில் போய் ஏழை மக்களுக்கு சேவை செய்திருப்பாங்களாங்கிற ஒரு சந்தேகம் வருது. நான் இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் லக்கி. தமிழ்நாட்டில் எடப்பாடி ஆட்சியில் எதனால 11 மருத்துவக் கல்லூரி வந்துச்சு தெரியல உங்களுக்கு? நிச்சயமா தெரியல. இதை நம்ம வந்து ஆசிரியர் ஒரு வீடியோவே இருக்கு, ஆசிரியர் வீரமணி ஐயா அவர்கிட்ட போய் விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து ஐயா நம்மளுக்கு 3000 சீட்டு வந்து எக்ஸ்ட்ரா தரேங்கிறாங்க, நம்ம நீட்டை ஒத்துக்குவோம் அப்படின்னு. மருத்துவர் அவர் ஒரு மருத்துவர். அதனாலதான் வந்து 11 மெடிக்கல் காலேஜ் வந்துச்சு. நீட்டை நீ அக்செப்ட் பண்ணனாலதான் உனக்கு 11 மெடிக்கல் காலேஜுக்கு ஒப்புதலே வந்தது. திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து மருத்துவக் கல்லூரிகள் வேணும்னு கேட்ட டிமாண்ட் இப்பவும் இருக்கு. அதை ஏன் ஒன்றிய அரசு ஒத்துக்கல அப்படின்னா நம்ம நீட்டை ரெசிஸ்ட் பண்றோம் அப்படின்னு. போன ஆட்சியில் அவங்க இருக்கிறப்போ ஒரு செய்திக்கு கேட்டாங்க, ஒரே ஒரு செய்தி என்னான்னு கேட்டாக்கா, அப்போ அதுக்கு பிறகு அவங்க வெளிப்படையாகவே ஒரு அனைத்து கட்சி கூட்ட சொல்கிறது நீட் தேர்வு சம்மந்தமாக இருந்தது. விஜயபாஸ்கர் அதில் இருந்தப்போ அப்போ வந்து இதே முதல்வர் தான் பழனிசாமி தான் இருந்தார். 3000 எப்படி தேனை தடவுவாங்கன்னா, உதாரணமாக நாங்கள் உங்களுக்கு எல்லா மெடிக்கல் காலேஜுக்கும் அதிகமான இடம் கொடுக்குறோம், 3000 இடம் கொடுக்குறோம் எல்லாத்தையும் சேர்த்து எங்கே, அதனால் நீங்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணுங்கள், இந்த வருஷம் நீங்கள் அதை அனுமதி நாங்கள் நீட் தேர்வு எதுக்கலன்னு சொல்லி நீங்கள் இது பண்ணுங்கள், தமிழ்நாட்டில் உங்களுக்கு 3000 இடம் கிடைக்கிற டாக்டர்கள் அதையே நீங்கள் விடணும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த 3000 வச்சுக்கிட்டு கேட்குறப்போ அவங்க சொன்னாங்க, அதெல்லாம் முதல்வர் கேட்க சொன்னார்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து விஜயபாஸ்கர் முதல்வர் சார்பாக வந்தார், இன்னொரு அமைச்சர் வந்தார் எடப்பாடி சார்பாக. ஆமாம், திடீர்னு கேட்டு இது மாதிரி பார்க்க சொல்லியிருக்காங்கன்னாங்க, வந்தாங்கன்னாங்க. அப்போ வந்திருக்காருல்ல, ஏன்னா அது பின்னால் வர செய்திக்காக சொல்கிறது. அம்மையார் இருக்கும்போது சொல்கிறீங்க, அம்மையார் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது சொல்கிறீங்க. இல்லை இறந்து இவர் முதலமைச்சராகி இப்போ நீட் தேர்வு அதுக்கப்புறம் தான் இருந்தால், அவங்க இருந்தப்போ ஒரு வருஷம் தான் விதிவிலக்கு கொடுத்துட்டாங்களே, அதுக்கப்புறம் அவங்க இருந்தப்போ விதிவிலக்கு வந்து இப்போ வந்த பிற்பாடு இவர் பதவிக்கு போகிறதுக்கு முன்னாலே எதிர்கட்சி தலைவராக நம்முடைய இன்றைய முதல்வர் இருக்கார் ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் அப்படி இருக்கிறாங்க. உடனே வந்து இந்த மாதிரி தோணுன நான் ஆல் பார்ட்டி மீட்டிங்கை போடுங்க அப்படி சொல்லிட்டு, எந்த 3000 கொடுத்தாலும் 30,000 கொடுத்தாலும் இது கொள்கை அடிப்படையில் வரும்போது நீங்கள் ஒத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆபத்து இருக்காது. அந்த 3000 அடைந்தாலும் நீங்கள் அதுக்கும் யார் வரப்போகிறாங்க, நீட் தேர்வு எழுதணும்ல, நீட் தேர்வு எழுதி அந்த இடம் தமிழ்நாட்டில் உங்களுக்கு இடம் கிடைக்கும்.
ஆனால் தமிழர்கள் அங்கே படிப்பாங்களா, தமிழ்நாட்டு பிள்ளைகள் தான் படிப்பாங்கங்கிறதுக்கு உத்தரவாதம் இருக்கா? நீட் தேர்வு உங்களுக்கு இடம் கிடைக்கணும்னு உத்தரவாதம் இருக்கா? அதனால் அந்த கொள்கையில் வந்து உங்களை ஏமாத்துறாங்களே தவிர அது நீங்கள் ஏமாந்துடக்கூடாது. நாம் அதை விட்டு கொடுக்க முடியாது. நீங்கள் விற்றாலும் நான் விட மாட்டேன். இல்லை நீங்கள் முதல்ல சரின்னு சொல்லிட்டீங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க. அதனால தான் உங்கள் கருத்தை முதல்ல கேட்க சொன்னாங்க. கருத்து கேட்க வந்தாங்களா இல்லை உங்களை அந்த கருத்தை வலியுறுத்த சொல்லி சொல்ல வந்தாங்களா? இல்லை அந்த கருத்து அவங்களுக்கு அந்த ஆசையாக இருக்குது. 3000 இடம்னு விஜயபாஸ்கர் வந்தார், அவரோட இன்னொரு அமைச்சர் வந்தார். ஆதரவு மனநிலையில தான் வர்றாங்க. திடீர்னு வந்து எதுக்கு வந்தாங்கன்னே தெரியாது. திடீர்னு ஹெல்த் மினிஸ்டர் பார்க்கணுன்னு சொல்கிறாருன்னு வந்தாங்க. யார் பார்க்கணுன்னாலும் திடலில் தான் இருந்தார். இங்கே நாங்கள் எல்லாருக்கும் அனுமதிப்போம், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. மகிழ்ச்சி தானே, அது யாரையும் வர வேண்டாம்னு நான் சொல்லுவோம். நாங்கள் வந்த உடனே எல்லாம் பண்ணோம். அதுக்கப்புறமும் மறுபடியும் உடனே நான் சொன்னேன் ஆல் பார்ட்டி மீட்டிங் ஒன்று போட்டு அதில் எல்லோரும் கலந்து போடுங்க, அப்படி இந்த கருத்தை கேளுங்க அப்படின்னா தெரியும். அதுக்குள்ளே எதிர்கட்சி தலைவர் உடனே இந்த செய்தியை தெரிஞ்ச உடனே கேட்டார், என்னென்னா இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா. இல்லை நாம் வந்து கடுமையாக நம்ம நிலையிலேருந்து அதில் மாற வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளோ உறுதியாக அதில் இருந்தால் எங்கள் 2 பேருக்கும் அடுத்தடுத்து சீட்டு. அதில் இன்னொரு வேடிக்கைன்னா, நான் நெய்வேலியில் நான் காலையில் ஒரு திருமணம், அதை முடித்து அவசரமாக இது 3 மணிக்கு இங்கே சட்டமன்றத்தில் அதுக்குன்னு போட்டு ஏற்பாடு பண்ணியிருந்தோம் எல்லாருக்கும். அது அப்போ திடீர்னு நாங்கள் போய் பார்த்தா அந்த கூட்டத்துக்கு வந்து முதல்வர் வரல, துணை முதல்வர் தான் தலைமை தாங்கினார். இதனால எடப்பாடி பழனிசாமி 11 மருத்துவக் கல்லூரி வருது, மருத்துவக் கல்லூரின்னு நீ நீட் அக்செப்ட் பண்ண. மருத்துவக் கல்லூரி நீ வந்து நீட்டும் இல்லாம இருந்தா உண்மையிலேயே நீ மனுஷன், உன்னைய பாராட்டுறதுல எந்த தப்புமே இல்லை. 7.5% கொண்டு வந்துட்டு சும்மா விட்டுட்ட. சைதாப்பேட்லையும் இங்கேயும் வந்து போராடினது மாசுவும் இப்ப இருக்கிற முதலமைச்சரும். அதனாலதான் வந்து ஆளுநர் மாளிகை முற்றுகையே பண்ணாங்க. சட்டமன்றத்தில் தீர்மானம் இயற்றப்பட்டிருக்கு, அந்த தீர்மானத்துக்கு ஒப்புதல் வழங்குன்னு சொல்லிட்டு ஆளுங்கட்சியிலேயே அன்னைக்கு போராடி இருக்கணும். ஆனா எதிர்கட்சி போராடி கவர்னர்கிட்ட கையெழுத்து வாங்கி கொடுத்தாங்க. இது வரலாறு, இது பதியப்பட்ட வரலாறு இது. ஆகவே துரோகத்தின் மொத்த உருவம் அப்படின்னு டிடிவி சொல்றதுல எந்த தப்புமே இல்லை. ஆனா அதே துரோகத்தோட போய் கூட்டணி வச்சுட்டாரு, அது வேற விஷயம். துரோகத்தின் மொத்த வடிவமே இன்னைக்கு அவர் சார்ந்த சமூகமும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நண்பர்களாக எவ்வளவு அடக்குமுறைகள் வந்த போதும் அதையெல்லாம் அஞ்சாம தினகரன் உடன் இருந்தவர்கள், மாணிக்கராஜா போன்றவர்கள் இன்னைக்கு வெளியில வந்துட்டாங்க. இன்னைக்கு வெளியில வந்துட்டு அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது இதுதான், அதாவது அதிமுகவை மீட்பேன் அப்படிங்கிறதுனாலே ஒரு கட்சியை ஆரம்பிச்சவரு இன்னைக்கு நேரடியா அந்த அதிமுகவுடன் போய் இல்ல. இப்ப நியூஸ் 24/7 டிடிவி சொல்லும் போது நானும் கண்டெஸ்ட் பண்ண போறதுல என் ஒய்ஃபும் அவருக்கு மொத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லை அந்த அலையன்ஸ்ல. அம்மா ஆட்சி அமைவதற்காக போய் சேர்றேன்றாப்ல. இல்ல எடப்பாடி ஆட்சி அமைச்சால் அது அம்மா ஆட்சியா? திரும்ப சொல்ற மாதிரி அது மோடி ஆட்சி, பார்ப்பனர்கள் ஆட்சி. அந்த ஆட்சி அமைவதற்காக திராவிட செல்வர் என்று உங்களுக்கு நீங்களே பட்டம் சுட்டி கொண்டவர், அந்த பட்டத்துக்காவது நேர்மையாக இருக்கு. இல்ல இப்ப ஜெயலலிதா இறந்தனால திமுக லாபம் அடையல, எடப்பாடி லாபம் அடைஞ்சால். ஆனா திமுகவுக்கு நஷ்டமா தமிழ்நாட்டுக்கு நஷ்டமானா தமிழ்நாட்டுக்கு தான் நஷ்டம் அதிகம். ஏன்னா அந்த அம்மா படுத்த படுக்கையா இருக்கும் போது எல்லா மாநில உரிமை சார்ந்த விஷயங்களையும் இந்த மாஃபா பாண்டியராஜன் போன்ற ஒரு RSS லேப்டாக் வந்து எல்லாத்தையும் போய் ஆதரிச்சு கையெழுத்து. அதிமுகவில் நடக்கக்கூடிய அவலங்களை பார்க்கும்போது அந்த தொண்டர்களுக்கு சூடு வருகிறதா சொன்ன வருகிறதான்னு கூட நமக்கு தெரியல. நமக்கு திமுக காரன் சொல்றான், அந்த அம்மா இருந்திருந்தா அந்த கட்சி இப்படி இருந்திருக்குமா அப்படின்னு திமுக காரன் சொல்றான். ஏங்க சட்டமன்றத்துல யாகம் வளர்த்துட்டு இருந்தானுங்க, அந்த நியூஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாது? 2017 ஜெயலலிதா கூட பண்ணாத விஷயங்க. அந்த அம்மா பாய்ஸ் காட்டனா தான் யாகம் வளர்க்கும். ஒருத்தனுக்கு ஒருத்தன் எதிராக யாகம் வளர்த்து இப்படி எல்லாம் நடந்தது. அதிமுக கட்சி தொடர்பான தேர்தல் முடிவுகள் மற்ற முடிவுகள் எல்லாமே வந்து இன்னைக்கு ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை கழகத்தில் எடுக்கப்படுவதில்லை. மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய குருமூர்த்தி வீட்டுல தான் இது எல்லாமே முடிவு செய்யப்படுகிறது. அதிமுகவினரை பார்த்து உங்களுக்கு ஆண்மை இருக்கிறதா, நீங்கள் எல்லாம் ஆண்களா என்று கேட்ட குருமூர்த்தி வீட்டுல தான் இந்த முடிவெல்லாம் எடுக்கப்படுகிறதுனா அந்த ஆளு அன்னைக்கு கேட்ட கேள்வியுடைய பொருள் என்னங்கிறதுக்கான அர்த்தம் நமக்கு இப்போ விளங்குது. வெரி குட். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.